டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து ஓட்டை விழுந்த இதயம். ஒரு நாள் வளமை போல் வைத்தியசாலையில் வேர்ட் ரவுண்ட் செய்து கொண்டிருக்கும் போது அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஒரு குழந்தை கொண்டு வரப்பட்டது. அது காரைதீவு கிராமத்திலிருந்து வந்த 8 மாத பெண் குழந்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0719685118 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த தாதி வந்து சொன்னாள். உடனே வார்ட் ரவுண்டை நிறுத்திவிட்டு சக வைத்தியர்களுடன் அந்த குழந்தையை நோக்கி விரைந்தேன். 8 மாதத்திற்கு ஏற்ற வளர்ச்சியடையாத அந்த குழந்தை மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது. நாம் சாதாரணமாக மூச்சு விடும்போது வளிமண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். மூச்சை சாதாரணமாய் எடுத்து விடுகிறோம். நாம் மூச்சை எடுத்து விடுவது நமக்கே தெரியாது. ஒரு நிமிடத்திற்கு ஏறக்குறைய 18 தடவைகள் நாம் மூச்சை எடுத்து விடுகிறோம். ஒவ்வொரு முறையும் மூச்செடுக்கும் போது வளிமண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜன் மூக்கு துவாரங்களினூடாக செல்லும் போது தூசகற்றப்பட்டு நுரையீரலின் எல்லையை சென்றடையும். அங்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும் இரத்த நாடிகள் ஆக்சிஜனை உறிஞ்சி இரத்தத்தில் கரைந்து இதயத்திற்கு அனுப்பும். இதயம் என்ற என்ஜின் ஆக்சிஜன் கலந்த இரத்தத்தை உடற்கலங்களின் தேவைக்காக முழு உடலையும் நோக்கி அனுப்பும். இதுதான் அல்லாஹ் நம்மில் ஏற்படுத்தி இருக்கும் இயற்கையான அமைப்பு. ஒரு நிமிடத்திற்கு 20 முறை மூச்செடுக்க வேண்டிய குழந்தை 70 முறை எடுத்து கொண்டிருந்தது. ஏன் இவ்வளவு அவசரம் அந்த குழந்தைக்கு? உடல் முழுவதும் வியர்த்து போய் நனைந்திருந்த அந்த குழந்தை மூச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. உடற்கலங்கள் உரிய முறையில் செயற்பட ஆக்சிஜன் அத்தியாவசியமானது. நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் நுரையீரலில் உள்ள இரத்த நாடிகளால் உறிஞ்சப்படுகிறது. இரத்தத்தில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை முழு உடலுக்கும் அனுப்பி கலங்களை வாழ வைக்கும் பாரிய தொழிலை இதயம் செய்கிறது. இதயம் சுருங்கும் போது இரத்தம் முழு உடலுக்கும் செலுத்தப்படுகிறது. அவ்வேளையில் உடற்கலங்களில் ஆக்சிஜனை உறிஞ்சிக் கொள்கின்றன. அந்த குழந்தையின் உடற்கலங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை. ஆனால் பாவம், அதன் இதயமோ ஆக்சிஜனை வழங்க முடியாமல் பலவீனமாய் இருக்கிறது. பிறப்பிலேயே அந்த சின்ன இதயத்தில் ஓட்டை விழுந்துவிட்டது. ஓட்டையினூடாக இதயத்திற்குள் இரத்தம் இடம் மாறி ஓடுவதால் உடற்கலங்கள் இரத்தம் உரிய அளவில் சென்றடைவதில்லை. ஆக்சிஜன் குறைவாகவே செல்கிறது. அதனை கூட்டிக் கொள்வதற்கான முயற்சியாகத்தான் அந்த குழந்தை அவசரமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தது. ஒரு நிமிடத்திற்கு 70 முறை மூச்செடுத்தது. அதற்கு மேல் மூச்செடுத்து விட நெஞ்சறை தசைகளால் முடியாமல் இருந்தது. இந்த நிலையில் சுவாசத்தையும் இதய துடிப்பையும் தக்க வைத்துக் கொள்ளும் தசைகள் களைப்படைந்து நின்றுவிடக்கூடிய நிலையில் இருந்தன. இந்த நிலையில்தான் அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது. எப்படியோ அவசர சிகிச்சை மூலம் குழந்தையின் இதயத்தையும் சுவாசத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மனித படைப்பின் என்ஜின் இதயம். அது ஒரு அற்புதமான அமைப்பு. தாயின் கருப்பையில் சிசு வளரும் போதே இதயம் வடிவமைக்கப்படுகிறது. பல தசை துண்டுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏற்படுத்தப்படும் அமைப்பே இதயம். சிசுவின் இதயத்திற்குள் சுவர்கள் கட்டப்படுவதற்கு முன் தொடரும்.